அதிக தொகுதிகள் தாவேகாவுக்கு கிடைத்தன. ஆனால் வட மாவட்டங்களில் குறைவான தொகுதிகளே கிடைத்தன. வன்னியர் சமூக மக்கள் அடர்த்தியாக இருக்கும் அரியலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட தாவேகா வெற்றி பெறவில்லை. கடலூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் தலா ஒரு தொகுதி மட்டுமே பெற முடிந்தது. இந்த மாவட்டங்களில் பாமக, அதிமுக கூட்டணி 32 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கொள்கை தலைவராக அம்பேத்கரை வைத்து பட்டியலின மக்களின் ஓட்டுகளை மட்டுமே தாவேகா குறிவைத்து இயக்கியதே இதற்கு காரணம். தேர்தலுக்கு பின் தாவேகாவுடன் விசிக இணைந்திருக்கிறது. இதனால் வரும் காலத்திலும் வட மாவட்டங்களில் வன்னியர் சமூக ஓட்டுகள் தாவேகாவுக்கு வருவதில் சிக்கல் ஏற்படும். இதை கருத்தில் வைத்து ஆபரேஷன் நார்த் என்ற வியூகத்தை தாவேகா தொடங்கியுள்ளது. இதுகுறித்து தாவேகா நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: கடலூர், விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக அமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் வழியே வன்னியர் சமூக பிரமுகர்களை கட்சிக்குள் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. வட மாவட்டங்களில் பலமாக இருக்கும் பாமகவை நீர்த்துப் போகச் செய்தால்தான் தாவேகாவால் வளர முடியும் என்பதால் அதற்கான பணிகளும் தொடங்கிவிட்டன. முதற்கட்டமாக வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த பாமக மாவட்ட செயலர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகளை தாவேகா தலைமை தூக்கியிருக்கிறது. இதுநாள் வரை பாமக தலைவர் அன்புமணியை முதல்வர் விஜய் விமர்சனம் செய்ததில்லை. அன்புமணியை விமர்சித்தால் அந்த சமூகத்தினர் மத்தியில் அவர் இன்னும் வேகமாக வளருவார். எனவேதான் அவர் குறித்து பேசாமலேயே பாமகவை கரைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கரூர், டில்லி பயணம் முடித்த பின் தருமபுரி,